Good evening to all. Last class கண்டினியூவாக இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து இன்சைட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு அதாவது இன்சைட்டு கன்சர்வேஷன்னா வாழிட பேணுகை பாதுகாப்பு பேர். அதாவது வாழிடத்தை பேணி பாதுகாத்தல், வாழிடத்தை வந்து பாதுகாக்கிற முறை பாருங்கள். இட் மீன்ஸ் இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். கன்சர்வேஷன் என்ன? பாதுகாப்பு. மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை. இந்த கன்சர்வேஷன் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இதுவும் இந்த மேலாண்மை எதுக்காக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். அதாவது ஜெனட்டிக் ரிசோர்ஸ்னால் அதாவது மரபுன்னு இருக்காங்களா பார்த்தீங்கன்னா மரபியல் ஆதாரங்களை பாதுகாப்பது தான் கன்சர்வேஷன். ஓகேங்களா? அந்த மரபியல் ஆதாரங்கள் எந்த மரபியல்? இயற்கை கேபிட்டல், இயற்கை வாழிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இயற்கை வாழிடத்தில் இருக்கக்கூடிய மரபியல் ஆதாரங்களை பாதுகாக்கவும் அதை மேலாண்மை செய்யவும் தான் இந்த கன்சர்வேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை இன்சைட் கன்சர்வேஷன்றது மீன்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் இன் தி எர்த் நேச்சுரல் கேபிட்டல். பாருங்க, ஹியர் த பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்டட் வித்தின் த எக்ஸிஸ்டிங் ஹேபிட்டட். அதாவது தாவரங்களையும் விலங்குகளையும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பார்த்தீங்கன்னா தற்போது எங்கே வாழுதோ அங்கேயே அது பாதுகாக்கப்படுது. அந்த தாவரங்கள் எங்கே வாழுதோ அதே இடத்துல விலங்குகளையும் சேர்த்து ரெண்டையும் ஒரே இடத்துலையே பாதுகாக்கப்படுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க எக்ஸிஸ்டிங். இப்போ ஃபாரஸ்ட் ட்ரீஸ், காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள், மெடிசினல் சொல்லக்கூடிய அதாவது மருத்துவ தாவரங்கள், ஆரோமேட்டிக் சொல்லக்கூடிய அழகு தாவரங்கள், ஃபாரஸ்ட் ட்ரீ, மெடிசினல் பிளான்ட்ஸ், அடுத்து ஆரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் த்ரெட் ஆர் கன்சிடர்ட் பை திஸ் மெத்தட். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளில் வந்து நிறையா மரங்கள் இருக்கும், அழகான தாவரங்கள், அழகிய தாவரங்கள் காணப்படும், அழகு தாவரக்கூடிய தாவரங்கள் இருக்குது, மருத்துவ தாவரங்கள். இந்த 3 வகையான தாவரங்களுமே முன்னால் வந்து பாதிப்புக்கு உள்ளே இருந்துச்சு. பாதிப்புனா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்கு, அழியக்கூடிய நிலையில் இருந்திருக்கு. அதை இந்த மெத்தேடு மூலமாக பாதுகாக்கப்படுது. அது வந்து இந்த மெத்தேடு மூலமாக பாதுகாக்கப்படுது. அடுத்து பாருங்க, திஸ் இஸ் கேரிட் அவுட் பை த கம்யூனிட்டி ஆர் ஸ்டேட் த கன்சர்வேஷன் விச் இன்க்ளூட் லைஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? கம்யூனிட்டா சமுதாயமாக இருக்கலாம், அல்லது மாநில பாதுகாப்பு. மாநில பாதுகாப்புனா ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து அதை பாதுகாக்கலாம். எதை? இந்த தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் வந்து என்ன செய்யலாம், வந்து பாதுகாக்கலாம். அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை கூட பாதுகாக்கலாம். அதை சொல்கிறாங்க பாருங்க. நேஷனல் பார்க் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ். நேஷனல் பார்க் அண்டு ஸ்பயர் ரிசர்வ். அப்போ இந்த வைல்ட் லைஃப், நேச்சுரல் பார்க், பயோஸ்பியர், இது 3ஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பாதுகாக்கணும் அப்படின்ற கம்யூனிட்டி எடுத்து பொறுப்படுத்தி பாதுகாக்கணும். அடுத்து பாருங்க, இந்த ஈகாலஜிக்கல் யூனிட் த பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜியன் லீகலி ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சேஞ்சரிஸ். அது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, பல்வகை நிறைந்த பகுதியில் சட்டபூர்வமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் முக்கியமாக பாதுகாக்கணும் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம், அதான் சேஞ்சரி, வைல்ட் லைஃப் சேஞ்சரினா சரணாலயம், நேஷனல் பார்க்கு அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமாக பொறுப்பெடுத்து பாதுகாக்கப்படுகின்றன. இந்த மெத்தட் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எதெல்லாம் பாதுகாக்கப்படுதுன்னா மேகமலைன்னு சொல்லக்கூடியது, மேகமலை, சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப், அதே மாதிரி கண்டி அண்டு பெரியார் நேஷனல் பார்க்கு அண்டு வெஸ்டர்ன் கேட்ஸு, நீல்கிரிஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய மலை, அது குரூப் ஆஃப் மின்னார் சொல்லக்கூடியது அண்டு தான் பயோஸ்பியர். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு உயிர் காப்பகங்கள்னா என்ன? அதில் தாவரங்களும் பாதுகாக்கப்படுது, விலங்குகளும் பாதுகாக்கப்படுது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள காப்பகங்கள் காணப்படுது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதே மாதிரி காப்பகம் இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரெட் க்ரௌஸ் அப்படிது. சாக்ரெட் க்ரௌஸ்ன்றது அப்படின்னா கோயில் காடுகள்னு சொல்லுவாங்க. சாக்ரெட் க்ரௌஸ்னால் கோயில் காடுகள். பாருங்க, திஸ் ஆர் த பேச்சஸ் ஆர் கல்டிவேட்டட் விச் த கம்யூனிட்டி ப்ரொடியூசர். அதாவது ஒரு குறிப்பிட்ட மரங்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட மரங்கள், அதாவது ஒரு குறிப்பு, அதாவது தோட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகுப்பாக இருக்கலாம். பேட்ச்னா எனக்கு தொகுப்பு மரம் சொல்லுவாங்க. அல்லது கல்ச்சர் ட்ரீஸ்னா தோட்ட மரங்கள் சொல்லலாம். தொகுப்பு மரங்கள் அல்லது தோட்ட மரங்கள். இதை வந்து ஒரு கம்யூனிட்டி பாதுகாக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய ஒரு மத நம்பிக்கையில், இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை பார்த்தா கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம். அப்போ வேப்ப மரம் வந்து ஒரு சாமி மரமாக நினைக்கிறாங்க. சில பேர் ஆலமரத்தை ஒரு சாமி மரம் நினைக்கிறாங்க.
அந்த மாதிரி ஒவ்வொரு கோயில் பக்கத்துலையும் சில மரங்களை வளர்ப்பாங்க. அந்த மரங்களை வந்து யாருமே வெட்ட மாட்டாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மரங்கள் வந்து காடுகளாக மாறுது, அந்த காடுகளில் நிறைய விலங்குகள் வருது. அந்த இதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்குன்னா அந்த சமுதாயமே அதை பாதுகாத்துக்கிறோம். அதை பற்றி தான் அங்கே படிக்க போகிறோம். இப்போ கோயில் காடுகள், சேக்ரெட் க்ரோஸ்னால் கோயில் காடு. கோயில்கள் எப்படி உருவாச்சு? ஒரு கோயில் பக்கத்தில் வளர்க்கக்கூடிய மரங்களை வந்து யாரும் கட் பண்ணாமல் வைப்பாங்க. அதில் சில உயிரினங்கள் வளருது. அப்படியே பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் உருவாகுது, வளருது. அது ஒரு காடாக பராமரிக்கிறாங்க. அதான் வந்து சொல்ல போகிறாங்க. அதான் பற்றி தான் அங்கே சொல்கிறாங்க பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் ஏ ரிலீஜியஸ் கண்டிஷன், அதாவது கேனேஷன் ஃபார் த ப்ரொடக்டிங் கம்யூனிட்டி. அதை வந்து அந்த எந்த மரங்களை கோயில் பேர் வளர்க்குறாங்களோ அந்த கம்யூனிட்டி அவங்க பார்த்துக்குருவாங்க சொல்கிறாங்க. ஈச் க்ரோவ் பாருங்க இஸ் அன் அப்ரூட் த பாருங்க டெய்டி மோஸ்ட்லி வில்லேஜ் கார்டு சொன்னால், இப்போ வில்லேஜில் வந்து அதிகமாக யாரை கும்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் பாருங்க. லைக் ஐயனார் சாமி கோயில் இருக்கும், ஐயனார் கோயில் இருக்கும். அடுத்து அம்மன் கோவில் இருக்கும். அந்த ஐயனார் கோயில் இருந்தாலும் சரி, அந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, அதை சுற்றி சில ஒரு சுற்றி காடுகள் இருக்கும். அந்த காடுகள் நிறையா மரங்களை வளர்க்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய காடுகள் தான் இப்படி. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 448 கோயில் காடுகள் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க. 440 கோயில்கள். அதில் முக்கியமாக வந்து 6 இருக்குது. 6 தான் 6 வந்து பெருசாக இருக்குன்றாங்க. பெருசாக ஒரு சோலைகளாக இருக்குன்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 வந்து பெரியதாக காணப்படுது, பெரிய காடுகள் காணப்படுது. அவை எவைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் காணப்படுது. அந்த 448 இருந்தால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோயில் காடுகள் வந்து விரிவான தாவரம் மற்றும் விலங்கு வகை ஆய்வுகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த 6 மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அது ஒரு ஆய்வுக்காக எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து தாவரங்களும் நிறையா இருக்குது, விலங்கு நிறையா இருக்குது. அதை பற்றி பார்க்குறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பனங்குடி சோளா சொல்லக்கூடிய ஒரு காடு, அது கோயில் காடு தான். அப்புறம் திருக்குறுங்குடி மற்றும் உதயங்குடி காடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் காடு. அடுத்து சித்தன வாசல், புத்துப்பட் மற்றும் தேவதானம். இவையெல்லாம் வந்து கோயில் காடுகளாக வந்து இருந்துச்சு. அதை ஆய்வுக்காக எடுத்திருக்காங்க. அதில் ஏன் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பாதுகாக்கப்படுது. அப்போ எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுறதுக்காக அதை எடுத்து பார்த்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரங்களுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ எந்த ஒரு தீமை இல்லாமல் அது வந்து இருக்கிறதா பாதுகாப்படுதான்னு பார்க்குறாங்க பாருங்கள். அதே நேரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இவை நீர்ப்பாசனம் பாருங்கள், நீர்ப்பாசனம் தீவனம் அவங்களுக்கு பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம் பாருங்கள் டீட்டெயில்ஸு அதாவது ஸ்டடீஸ் பார்க்குறாங்க. இது வந்து எனக்கு ஃப்ளோரிஸ்டிக் அண்டு ஃபுனஸ்டிக் ஸ்டடீஸ். த குரூப்ஸ் ப்ரொவைட் எ நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சில ஈகோசிஸ்டம் சர்வீஸ் இருக்குன்னாங்க, அதாவது சூழ்நிலை மண்டலம் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்டிங் வந்து அதாவது ஃபுடர் மெடிசினல் பிளான்ட்ஸ். அடுத்து மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கட்டுப்பாடு இருக்குன்றாங்க. என்னென்ன கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம், தீவனம், மருத்துவ தாவரங்கள் மற்றும் நுண்காலநிலை கட்டுப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதன் மூலம் ஏராளமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் அண்டை பகுதியில் வாழ்கின்றன. இதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் அண்டை பகுதியில் வந்து சில சுற்றுச்சூழல் வாழ்கின்ற சூழ்நிலை மண்டலங்கள் வாழுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸைட் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இன் திஸ் மெத்தட் கன்சர்வேஷன் வேர் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரொடக்டட் அவுட்சைட்னா இப்போ இன் திஸ் மெத்தட் கன்சர்வேஷன் இந்த மெத்தட் பாதுகாப்புன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்பீசிஸை வந்து வெளிப்புறத்தில் வச்சு பாதுகாப்பது. வெளிப்புறத்தில் எங்கே இந்திய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு வெளியே வச்சு பாதுகாக்கும் முறை தான் இந்த எக்ஸைட்னு சொல்கிறது. எக்ஸைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு பாருங்கள். இந்த முறையில் சிற்றினங்களை வந்து இயற்கை சூழலுக்கு வெளியே வச்சு வளர்ப்பது தான் எனக்கு எக்ஸைட் கன்சர்வேஷன் சொல்கிறாங்க. அது திஸ் இஸ் இன்க்ளூடிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த பொட்டானிக்கல் கார்டனாக இருக்கட்டும், சுவாலஜிக்கல் பார்க்காக இருக்கட்டும், கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது பாதுகாப்பு உத்திகளாக இருக்கட்டும், சச்சஸ் அதாவது ஜீன், போலன், சீடு, இன்விட்ரோ கன்சர்வேஷன். அதே மாதிரி கிரையோ ப்ரிசர்வேஷன் உறைபனிக்கு உட்படுத்துதல், சீலிங்ஸ், நாற்றுக்கள், திஸ் கல்ச்சர், டிஎன்ஏ பேங்க்ஸ் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலுக்கு வெளியில் வச்சு நாமளாக வந்து பாதுகாப்பது, காடுகளை உருவாக்கி பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. இயற்கை சூழல் வெளியில் பாதுகாப்பு முறைக்கு பேர் தான் எக்ஸைட் கன்சர்வேஷன். இயற்கை சூழலுக்கு வெளியில் வச்சு வளர்ப்பது பாருங்கள். அடுத்து இந்த ஃபெசிலிட்டிஸ் நாட் ஒன்லி ப்ரொவைட் ஹவுசிங் அண்ட் ஆர் கேன் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசதிகள் வந்து அச்சுறுத்தலுக்கு உண்டான சிற்றினங்கள் உறைவிடம், அதாவது அச்சுறுத்தலுக்கு உண்டான சிற்றினங்களுக்கு உறைவிடம் மற்றும் பராமரிப்பு வழங்குவதோடு, அப்போ எதெல்லாம் வந்து அச்சுறுத்தல் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இந்த எக்ஸைட் கன்சர்வேஷன் தான் உறைவிடமாக ஹவுஸாக திகழ்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இவை தான் ஹவுஸ், எக்ஸைட் கன்சர்வேஷன் தான் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆல்சோ எஜுகேஷ்னல் அண்டு ரீக்ரியேஷனல் வால்வ்ஸ் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டி ஏன்னா இருந்த அது மட்டும் அல்லாமல் சமுதாயத்துக்கான கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பெற்றுத்தருது. இது வந்து இந்த எக்ஸைட் கன்சர்வேஷன் வந்து அதாவது கல்வியும் கற்றுத்தருது, பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொடுக்க சொல்கிறாங்க, பொழுதுபோக்கு அம்சங்களையும் பெற்றுத்தருது சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எண்டமிக் சென்டர்ஸ் அண்டு எண்டமிக் பிளான்ஸ். எண்டமிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைவரை மையங்கள் பேர். அதே மாதிரி எண்டமிக் பிளான்ஸ்னா இடைவரை தாவரங்கள் பேர். இடைவரை தாவரங்கள் சொல்லக்கூடியது பாருங்க. எண்டமிக் ஸ்பீசிஸ் சொல்லக்கூடியது பாருங்க. எண்டமிக் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா are plants. Endemic species are plants and animals that exist to only one geographic region. Only அதாவது ஒரு பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படக்கூடிய தாவரங்கள் விலங்குகளைத்தான் நம்ம எண்டமிக் பிளான்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், எண்டமிக் அனிமல் சொல்லுவோம். அதாவது பூமியில் ஒரே இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காணப்படக்கூடிய தாவரங்கள் விலங்குகளை தான் நம்ம எண்டமிக் பிளான்ட்ஸ் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பீசிஸ் கேன் பி எண்டமிக் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஏரியாஸ் ஆஃப் த எர்த்து. இது வந்து இந்த எண்டமிக் வந்து இடைவெளி தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து அதாவது அதிகமாக காணப்படலாம் அல்லது குறைவாக காணப்படலாம், ஆனால் ஒரே இடத்துல மட்டும்தான் காணப்படும். சம் ஆஃப் த எண்டமிக் பர்டிகுலர் கண்டியன், த சம் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கண்டியன் இஸ் அதர் சிக்னல் இஸ்லேண்ட். அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டத்திலும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காண்டியன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கண்டத்திலும் அல்லது கண்டத்தின் ஒரு பகுதியிலும் இல்லது ஒரு தனித்திலும் காணப்படலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட பரப்பில் மட்டும் தாவரங்கள் காணப்படுதா இல்லையா, அந்த பரப்பு வந்து ஒரு கண்டத்திலேயோ அல்லது கண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியிலேயோ அல்லது ஒரு தீவிலே காணப்படும். அதான் சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் கண்டன், அதாவது கண்டியன் சொன்னால் ஒரு கண்டத்தில் காணப்படுது, இல்லை சம் பார்ட் ஆஃப் காண்டியன் சொன்னால் அந்த கண்டத்தின் ஒரு பகுதியிலோ அல்லது ஒரு தீவிலே காணப்படலாம்ன்றாங்க. பாருங்க எனி ஸ்பீசிஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா எனி ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் ரெஸ்ட்ரிக்டடு டு a specialized geographical area is referred to endemic, refers to as endemic. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பின் வரம்புக்கு உட்பட்ட எந்த ஒரு சிற்றினமாக இருந்தாலும் சரி அது வந்து இடைவரை சிற்றினம் என குறிப்பிடப்படுகின்றன. அதான் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பு இருக்குது, அந்த புவிப்பரப்பு உள்ள மட்டும் வாழக்கூடிய தாவரங்களை தான் எண்டமிக் சொல்கிறாங்க. It may be due to the various reasons such as isolation. அதாவது ஐசோலேஷனா இதே இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு குறிப்பிட்ட பயிர் மட்டும் இருக்க வருங்க தாவரங்கள், அதுக்கு பேர் எண்டமிக் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல். அது பேர் வந்து தனிமைப்படுத்தல் சொல்லலாம், தனிமைப்படுத்தல். அடுத்து இன்டர் ஸ்பெசிஃபிக், தனிமைப்படுத்தல் அது என்னது இன்டர் ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்டர் ஸ்பெசிஃபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன்ஸ் என்னது இடைவினை, இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனாக இடைவினையினால் ஏற்படக்கூடியது, அதாவது இடையான இடைச்செல். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் டிஸ்பர்சல் ப்ராப்ளம், விதை பரவுதல் ப்ராப்ளம், மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் என்னது பாருங்க ஸ்பெசிட்டி மெனி அதர் என்விரான்மெண்டல் அண்டு ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஏன் இந்த தாவரங்கள் வந்து வெளியில் பரவலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த தாவரங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது அதனால இருக்கலாம். அடுத்து இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷனாக ஒவ்வொரு தாவரங்களுக்குள்ள சில ப்ராப்ளம் இடைவினை இருக்கலாம். அதே மாதிரி விதை வந்து அதிக அளவில் பரவாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து சூழ்நிலை மண்டலங்களால் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். அதனாலே என்னவோ தெரியல அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் தகவல் காணப்படுது. அது விதை பரவி மொத்தம் பிரிஞ்சுன்னா அது ஒருவேளை மற்ற பகுதிகளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல மட்டும் இருக்கு சொல்கிறாங்க, ஒரே இடத்துல மட்டும்
ஆஃப் என்னது எண்டமிசம் 27 மைக்ரோ சென்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பெரிய இடைவெளி மையங்கள் காணப்படுது. எண்டமிக் சென்டர்ஸ் காணப்படுது. 3 பெரிய மெகானா 3 பெரிய சென்டர் காணப்படுது. அதே நேரத்தில் 27 சிறிய சென்டர்கள் காணப்படும். இந்தியாவில் காணப்படும் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 1/3 இந்தியா ஃப்ளோரா கர்பின் ஐடென்டிஃபைட் எஸ் எண்டமிக் ஃபவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 3 மேஜர் phytogeographical regions ஆஃப் இந்தியா. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் காணப்படக்கூடிய அதிகமான தாவரங்கள் வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ் தான் இருக்குன்றாங்க. இந்தியாவில் காணப்பட அதிகமான தாவரங்கள் வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு 3 மேஜர் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹிமாலயா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசுலர் இந்தியா அண்டு அந்தமான் நிக்கோபர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை, அடுத்து பெனிசுலர் இந்தியான்னா தீபகற்ப இந்தியான்னு பேர். அது ஒன்று இமயமலை, இன்னொன்று தீபகற்ப இந்தியா அண்டு அந்தமான் நிக்கோபர். இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் வந்து அதிக அளவில் பரவி கிடக்குன்றாங்க. சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் எண்டமிக் பிளான்ட்ஸ். அதாவது இது வந்து மேற்கு மலைத்தொடர் பாருங்க. மேற்கு மலைத்தொடரில் வந்து குறிப்பாக அங்கே வந்து அதிகமாக சில செல்விகள் இந்த இடைத்தாவரம் காணப்படுறாங்க. அந்த இடைத்தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹார்ட்விக்கியா ஃபைனேட்டா. இது வந்து ஒரு இடைவெளி தாவரங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிக்கியா கண்டஃபோனா, அதாவது கொண்டாஃபோனான்றது பெண்டிக்கியா கொண்டாஃபோனா சொல்லக்கூடிய இந்த 2 தாவரங்களுமே வந்து இடைவெளி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில எடுத்துக்காட்டு தாவரங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா குட் எக்ஸாம்பிள் ஃபார் த எண்டமிக் பிளான்ட்ஸ். ஏ லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எண்டமிக் பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து பிளான்ட் வித் ஃபேமிலி போயேசி ஃபேமிலி, ஏபிஎஸ்சி, அஸ்டரேசி அண்ட் ஆர்கிடேசி. இந்த 4 ஃபேமிலி இருக்கக்கூடிய தாவரங்களும் எண்டமிக் பிளான்ட்ஸ் தான் காணப்படுறாங்க. இந்த 4 குடும்பம் இருக்காங்க. அந்த 4 குடும்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போயேசி, ஏபிஎஸ்சி, அஸ்டரேசி, ஆர்கிடேசி. இந்த 4 குடும்பங்களுக்கு காணப்படக்கூடிய தாவரங்களும் எண்டமிக் ஸ்பீசிஸ் தான் காணப்படும் சொல்கிறாங்க. அது எண்டமிக் பிளான்ட்ஸ், அது ஹேபிட்டட், அடுத்து நேம் ஆஃப் த எண்டமிக் சென்டர்ஸ். இங்கே காணப்படக்கூடிய தாவரம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன தாவரங்கள் காணப்படுதுன்னு பாருங்கள். தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக், அதாவது பக்கேரியா குட்ராலன்சிஸ் சொல்லக்கூடியது. இந்த பக்கேரியா குட்ராலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக இருக்குது. அது எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு மலைத்தொடர்ச்சியில், அதாவது சவுதர்ன் வெஸ்ட் கேட்ஸ் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியா மல்லையா பாசிஃப்ளோரா. இது மரம் தான். இது காணப்படும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசுலர் இந்தியா, அதாவது பெனிசுலர் இந்தியானா தீபகற்ப இந்தியான்னு பேர். அங்கே அந்த இடத்துல காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்விக்கியா பைனேட்டா. இது மரம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிசுலர் இந்தியாவிலையும் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா பகுதியில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், அடுத்து பெண்டிக்கியா கொண்டாப்பனான்னு சொல்லக்கூடிய மரம் வந்து எங்கே காணப்படுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலையும் காணப்படுது அண்டு கேரளாவில் காணப்படுது சொல்கிறாங்க. அடுத்து நெப்பந்தஸ் காசியானா சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ். இது வந்து மரம் கிடையாது, லயானா. இது வந்து வன்கொடியாக காணப்படும். வன்கொடி சொல்லுவாங்க. வன்கொடினா கொடி மூணு காணப்படும். கொடி இது எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காசி ஹில்ஸ்னா காசி மலை. அடுத்து மட்டும் மேகாலயா காணப்படும் சொல்கிறாங்க. மேகாலயா காணப்படுது. அதே மாதிரி பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் த்ரெட்டன்ட் டியூ டு த, அதாவது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப்னா இது வந்து அதிகமாக காணப்படக்கூடிய குறுகிய காலத்திலே பாருங்கள், குறிப்பிட்ட அவசியம். இது ரொம்ப த்ரெட்டன் டியூ டு த நேரோ ஸ்பெசிபிக் கேபிட்டல்.